இந்திய அளவில் நடந்த யூபிஎஸ்சி தேர்வுகள் தமிழ்நாட்டிலிருந்து கிட்டத்தட்ட 700க்கும் மேற்பட்டவர்கள் பிரிலிமினரி எக்ஸாம் முதல்நிலை தேர்வுகளில் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். 9 ஆண்டுகளுக்கு பிறகு இது ரொம்ப மிக அதிக அளவிலான எண்ணிக்கை கொண்ட மாணவர்கள் இந்த அளவுக்கு தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக பார்த்தோம்னா தமிழ்நாடு அரசினுடைய நான் முதல்வன் கனவு திட்டத்தின் மூலமாக அந்த ஊக்கத்தொகை பெற்ற மாணவர்களில் 315 பேர் இந்த முறை பிரிலிமினரியில் பாஸ் பண்ணியிருக்காங்க. போன முறை 276 பேர், இந்த முறை 315 பேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஆண்டுமே அது அதிகரித்திருக்கிறது அப்படிங்கிற செய்தி உண்மையிலேயே மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு செய்தி. இப்போ ரீசெண்டாக கூட நீயா நானால பார்த்தோம், ஒரு பொண்ணு ஸ்கூல் பொண்ணு சொல்லியிருந்தாங்க, நான் முதல்வன் ஸ்கீமை பற்றி சொல்லியிருந்தாங்க. இதில் என்னன்னா, இப்போ இந்த யூபிஎஸ்சி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ப்ரிலிம்ஸுக்கு 25,000, மெயின்ஸுக்கு 50,000 நான் முதல்வன் ஸ்கீம்ல இருந்து தராங்க. அது அவங்களுக்கு ஒரு பெரிய யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு அப்படிங்கிறத இந்த ரிசல்ட்ல இருந்து நம்மளால பார்க்க முடியும். கண்டிப்பாக இந்த முதல்நிலை தேர்வில் தேர்ச்சி பெற்ற அனைவரும் அடுத்தடுத்த கட்ட தேர்வுகளையுமே தேர்ச்சி பெற வேண்டும் என்கிற வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளும். சோக்குள்ள போகும். இது முச்சந்தி சோ, நான் உங்கள் சுகுணாதிவாகர். நான் பிரகாஷ். பிரகாஷ் அப்படின்னு நீங்க வந்துட்டீங்க, அலெக்சியே வரல அப்படிங்கிற நம்ம காரணத்தை சொல்லாமே போயிட்டோம். அதாவது ஒரு மறதி நோய் அதிகமாயிருச்சு அப்படின்னே சொல்லலாம். மறதி நோய் நமக்கு இருப்பதை விட டாக்டர்களுக்கே இருக்கிறது அப்படிங்கிறது ஆச்சரியம் அளிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இன்றைக்கு அலெக்ஸ் அவருடைய வேற ஒரு சில வேலைகளில் அவர் கமிட் ஆகிருக்கிறதுனால வர முடியவில்லை. ஆனால் ஆட்கள் மாறுவதுங்கிறது ஒரு சகஜமான ஒரு விஷயம்தான். யூடியூப் ஷோக்கள் ஆட்கள் மாறுவதுங்கிறது சகஜமான ஒரு விஷயம். ஆனால் கட்சியிலேயே ஆட்கள் மாறினாங்கன்னா அந்த கட்சி தாங்குமா தாங்காதாங்கிறது ஒரு பெரிய சர்ச்சைக்குரிய ஒரு விஷயம். அப்படி பார்த்தோம் சார், இன்னைக்கு டாக்டர் ராமதாஸ் கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கு மேலே பேசியிருக்காரு. 2 மணி நேரத்துக்கு மேலே பேசியிருக்காருங்கிறத தாண்டி திருப்பி நிறைய விஷயங்களை பேசியிருக்காரு. வழக்கமா வியாழக்கிழமை ஆயிட்டாரு, இன்னைக்கு ஐயா என்ன பேசுவாரு அப்படின்ற மாதிரி வீடியோவுமே தயாராக பாட்டு பாட போறாரு அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி வியாழக்கிழமை ஆயிட்டாலே ஐயா இதான் இப்போ வர ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கு. ஆமாம், சாய்பாபாவுக்கு அடுத்தபடியாக இந்த சாயாத பாபா டாக்டர் ராமதாசனுடைய பேட்டிங்கிறது வாரம் வியாழக்கிழமையானால் ரிலீஸ் ஆகிறது. அதுவும் இல்லாமல் எடுத்த உடனே தண்ணீர் விட்டு வளர்த்தோம் சர்வேசா, கண்ணீரால் காத்தோம் கருக திருவிழமும் அப்படின்னு சொல்லிட்டு அதை திருப்பி கவியரங்க கவிதை மாதிரி வேற வாட்சி கட்டுறாரு. தண்ணீர் விட்டா வளர்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அவர் பேசும் பொழுது அது வயதின் காரணமாகவா அல்லது மனநிலையில் இருக்கக்கூடிய அந்த விரக்தி மனநிலையின் காரணமாகன்னு தெரியல, நிறைய விஷயங்களை தொடர்ச்சி இல்லாமல் துண்டா விட்டு அவர் பேசுகிறார் என்பதை நம்ம பார்க்கிறோம். அவரை ரொம்ப பாதித்த ஒரு விஷயம் அப்படி நினைச்சது என்னன்னு சொன்னா, இதுக்கு மேல என்ன கட்சி தலைவர் பதவியெல்லாம் கொள்ளு பேத்தியோட விளையாட வேண்டியதானே, கதவை சாத்திட்டு விளையாட வேண்டியதானே அப்படின்னு சொல்லுமே அவர் பயங்கர டிஸ்டர்ப் ஆயிட்டாரு. நான் இன்னும் ஒரு 2-3 வருஷம் தலைவராக இருந்துக்கிறேனே, அதுக்குள்ள அவருக்கு என்ன பெரிய அவசரம் அப்படிங்கிற மாதிரி. குறிப்பா குருமூர்த்தியும் சைதி துரைசாமியும் போறப்ப நாங்க அரசியல் சம்பந்தமா எதுவும் பேசல, பஞ்சாயத்து பண்ண வரலன்னு இருக்காங்களா அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு ராமதாஸ் சொல்றாரு, 2 முக்கியமான ஆளுமைகள் வந்தாங்க, உங்களுக்கே தெரியும், அவர்கள் தெரியும்னு சொல்லி கிட்டத்தட்ட உடச்சிட்டாரு. இவங்க பஞ்சாயத்து பண்ண தான் வந்தாங்க அப்படின்றத உடச்சிட்டாரு. பாஜக சார்பில் வந்திருக்கிறாங்க, ஆனா பாஜக காரர்கள் வரல அப்படிங்கறத மட்டும் நம்ம புரிஞ்சுக்க முடியுது. என்னன்னா அதுல எந்த முடிவும் எட்டப்படலை அப்படிங்கிறது இன்னைக்கு ராமதாஸோட இந்த பேட்டி. அது மட்டும் இல்லாமல் சௌமியா அன்புமணி கொடுத்தும் அன்புமணி ராமதாஸ் கொடுத்தும் மிக கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கார் அப்படின்னே சொல்லலாம். அவர் என்னன்னா கிட்டத்தட்ட ராமதாசனுடைய இருப்பையே காலி செய்யக்கூடிய அளவிற்கான செயல்பாடுகளை அவர் மேற்கொண்டிருக்கிறார். அவர் கூடிய கூட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு 7-8 பேர் தான் வந்தாங்க. அதுக்கு காரணமே அன்புமணி ராமதாஸ் தான். அவர் தான் ஃபோன் பண்ணி நீங்க போயிடாதீங்க, போனால் என்னை அடிப்படை உறுப்பினர் பதவி நீக்குவதற்காக தான் அவங்களெல்லாம் கூப்பிட்டுருக்காரு அப்படின்னு அவர் சொன்னார் அப்படிங்கிறதுமே சொல்லுகிறார். அதையுமே பத்திரிகையாளர்கள் கேட்குறாங்க, அப்போ அன்புமணி கட்சி உறுப்பினர்லேருந்து நீக்கப்படுறீங்கன்னா, இல்லை அதெல்லாம் உடனடியாக அப்படிலாம் நீக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனாலும் கூட ஒரு முடிந்த முடிவாக ராமதாஸிடம் ராமதாஸ் அப்படின்னாலே சரியாகவோ தவறாகவோ அவரை பொறுத்த வரைக்கும் சில உறுதியான முடிவுகளை எடுப்பார், சில உறுதியான விஷயங்களை பேசுவார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். பத்திரிகையாளர்களை பற்றியோ அல்லது மற்றவர்கள் எதிர்கட்சிக்காரர்களை பற்றியோ அவ்வளவு கடுமையாக விமர்சித்து பேசிய ராமதாஸ் இன்னைக்கு வடவலா கொலன்னு சொல்லி அந்த வெண்டைக்காயை வேப்பனில் தோச்ச மாதிரி அவர் பேசியது அப்படிங்கிறது உண்மையிலே ரொம்ப புதுசு அப்படின்னே சொல்ல முடியும். அவர் ரொம்ப விரக்தியில் இருக்காரு அப்படிங்கிறத நீங்க சொன்ன மாதிரி பார்க்க முடியுது. என்னன்னா இப்ப ஒரு வகையில் பார்த்தா கட்சி அன்புமணி கையில தான் இருக்கு, நிர்வாகிகள் அதிகம் அவர்கள் தான் இருக்காங்க. இன்னொரு பக்கம் 15ஆம் தேதி ராமதாஸ் பிறந்த நாள் அன்னைக்கு நடைபயணத்தை தொடங்க போறதாகவும் அன்புமணி ஒரு பக்கம் சொல்லியிருக்காரு. பொதுக்குழுவை அவர் கூட்டுறதாகவும் சொல்லியிருக்காரு. திடீர்னு இவர் ஒரு போட்டி பொதுக்குழுவை கூட்டுவதற்கான வேலைகள் ஈடுபட்டிருக்காரு அப்படின்னு இன்னைக்கு செய்திகள்லாம் வந்திருக்கு. கிட்டத்தட்ட இது வரைக்கும் 55 மாவட்ட செயலாளர்களை ராமதாஸ் நீக்கி இருக்காரு.
33 மாவட்ட தலைவர்களை நீக்கியிருக்கிறாரு. மொத்தம் அந்த கட்சியில் எத்தனை மாவட்ட செயலாளர்கள் எல்லாரும் இருக்கிற அத்தனை பேரும் நீக்கியிருக்காரு. ஆனா உடனே அந்த பக்கம் இருந்து இன்னொரு அறிக்கையும் உடனே வந்துருது. அன்புமணி தரப்புல இருந்து நீங்களாம் யாரும் நீக்கப்படல, நீங்க கட்சியில தான் தொடர்றீங்க அப்படின்ற அறிக்கையும் வந்துட்டு இருக்கு. பாமக இருக்கவங்கலாம் என்ன செய்யறதுனே தெரியாம ஒரு குழப்பத்தில் தான் இருக்காங்க. சமூக நீதி வழக்கறிஞர் கோபு, பாலுக்கு பதிலாக கோபு பாபுன்னு முந்தியெல்லாம் மிமிக்ரி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி பாலு போகுமே கோபு அப்படின்னு அதை அன்புமணி ராமதாஸ் ஒரு கூட்டத்தை போட்டு சொல்லியிருக்காரு. அவரெல்லாம் வழக்கறிஞராக இருப்பதற்கு தகுதி இல்லாதவர், அவர்னா பெரிய சமூக நீதி பேரவையினுடைய தலைவராக இருப்பார் அப்படிங்கிற மாதிரியுமே அவர் சொல்லியிருக்காரு. ஏன்னா குலசாமின்னு சொல்லிட்டு முதுகில் குத்திட்டார் அன்புமணி ராமதாஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையுமே ராமதாஸ் பேசியிருக்காரு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். ஆக்சுவலி பாஜக உள்ள தலையிட்டும் தேர்தலுக்குள்ள இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வரணும் எப்படியாவது அப்படின்ற ஒரு முயற்சியை எடுத்தும் அது வந்து பலன் அளிக்கலை அப்படிங்கிறது தான் இந்த பிரச்சனைகள் திரும்ப திரும்ப வெடிச்சிட்டு இருக்கிறதுல தெரிய வருது. இதுக்கு பின்னணியில் வந்து பாஜக இருக்கிறது அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட அவர் பற்றாத்தனமே போன முறையுமே சொன்னார், இந்த முறையுமே அதை சொல்லி இருக்கார். திடீர்னு பார்த்தா தோட்டத்தில் வந்து பாரத் மாதா கி ஜெய் அப்படிங்கிற முழக்கங்கள்லாம் கேட்கிறதுங்கிறத குருமூர்த்தியும் சைதை துரைசாமி பாஜக சார்பில் வரவில்லை என்று சொன்னாலும் பாஜகவுடைய நிலைப்பாடுகளை வந்து அவங்க பேசுறதுக்காக தான் வந்திருக்காங்க அப்படிங்கிறது. இனிமேல் வந்து ஒட்டுமில்லை உறவுமில்லைங்கிற ரேஞ்சுக்கு தான் அவர் பேசிக்காரு. டிராவில் இருக்கிறது அப்படின்னா பஞ்சாயத்து இன்னும் பைசல் ஆகலை. அதாவது இவருடைய ராமதாஸுடைய கோரிக்கை என்னன்னா, கொஞ்ச நாளைக்கு என்னை விடுங்க, நான் தலைவராக இருந்திருப்பேன். பாருங்க கொடூரம் என்னன்னா, இந்த கட்சி ஆரம்பிச்சது ராமதாஸ், அவர் கெஞ்சாரு என்ன கொஞ்ச நாள் தலைவராக இருக்க விடுங்கய்யா அப்படிங்கிற மாதிரி. ஆனால் வந்து செயல் தலைவர் அப்படின்னு ஆக்கியதை தனக்கு இழைக்கப்பட்ட அவமானமாக அன்புமணி கருதுகிறார். அதனால வந்து எனக்கு எதிரான சதித்திட்டங்களை தீட்டுகிறார். இப்படி தலைவர பதவிக்கு வேணும்னு நான் கேட்கறது எனக்கே அவமானமா இருக்கு அப்படின்னு அவர் சொல்லுகிறார். ஆக மொத்தம் கட்சிங்கிறது இப்போ வந்து ராமதாஸுடைய கட்டுப்பாட்டில் இல்லை, அன்புமணி ராமதாஸுடைய கட்டுப்பாட்டில் கூட கிடையாது. அது வந்து நேரடியாக பாஜகவுடைய கட்டுப்பாட்டில் போய்விட்டது அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் அவருக்கு இருக்கிறது. அதைத்தான் நேரடியாக வந்து வெளியில் சொல்ல முடியாமல் வேற வார்த்தைகள் அவர் வந்து வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். இன்னும் போக போக இன்னும் கடுமையான குற்றச்சாட்டுகள் அவர் சுமத்துவார் அப்படிங்கிற மாதிரி தான் தெரிகிறது. ஏன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து முதல்ல வந்து அவருக்கு தலைமை பண்பு கிடையாது அப்படின்ட்டாரு. அவங்க அம்மா மேலே பாட்டிலை தூக்கி எரிஞ்சிட்டாரு. அதுலேருந்தே பாட்டில் மணி எல்லாருமே சோசியல் மீடியாவில் அன்புமணி எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு சொல்லுங்க, அன்புமணி கூட்டத்தில் வந்து எதிர்த்து கேள்வி கேட்டவரப்ப அந்த சமயத்தில் ஒருவேளை துப்பாக்கி கையில் இருந்தால் அவரை சுட்டு கூட இருப்பார் அன்புமணி, அந்த அளவுக்கு பக்குவம் இல்லாத நபர் அப்படின்னு இன்னைக்கு ஒன்று சொல்லியிருக்கிறாரு. இது மாதிரி தொடர்ந்து அவர் வைக்கிற குற்றச்சாட்டுகள் எல்லாமே, அன்புமணி மீது அவர் வைக்கிற குற்றச்சாட்டுகள் எல்லாமே ஒரு சராசரி அரசியல் தலைவராக கூட அன்புமணி இருக்கிறதுக்கு லாய்க்கில்லை அப்படின்ற மாதிரியான ஒரு துணியில தான் இருந்துட்டு இருக்கு. ஆனால் அதை அவர் கொண்டு வந்தது இவர் தான் வந்து முதல்வராகிய அன்புமணி என்கிற நான், அப்புறமேல் மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அன்புமணியை நிலைநிறுத்தி கடைசியில் பார்த்தோம்னு சொன்னால் வந்து அந்த இது ஒரு புராண கதையில் அவரே புராணத்தை பற்றிலாம் பேசியிருக்காரு. புராண கதையில் வந்து வரம் கொடுத்தவர் தலையிலேயே கை வைக்கிறதுன்னு ஒரு புராணம் இருக்குது. சிவபெருமான் வந்து பத்மாசுரனுக்கு ஒரு அசுரனுக்கு வந்து வரத்தை கொடுத்து யார் தலையில் கை வச்சாலும் செத்து போயிடறாங்கன்னா முதல்ல உன்னை டெஸ்ட் பண்ணுறேன் வா அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ணது மாதிரி இப்போ வந்து ராமதாசுடைய தலையிலேயே அன்புமணி கை வைத்து விட்டார். அதற்கு பின்னணியிலே பாஜக இருக்கிறது அப்படிங்கிறத பாட்டாளி மக்களுக்கு சொல்லி இந்த துயரங்களுக்கு காரணம் அப்படின்னு சொல்லலாம். இதுல இன்னொரு சிக்கலும் நம்ம பார்க்க முடியுது. இப்ப முகுந்தனை வந்து தன்னுடைய மகளுடைய மகன் அப்படின்ற அடிப்படையில் கொண்டு வரப்பதான் சிக்கல் வந்தது. ஆனா அதே ராமதாஸ் இன்னைக்கு சொல்றாரு, சௌமியா வந்து தங்கள் வீட்டு குடும்ப பெண்களை வந்து கட்சிக்குள்ள அரசியலுக்குள்ள கொண்டு வர வேண்டாம் நான் சொன்னேன், ஆனா கேட்கல அப்படின்றாரு. ரெண்டு விதமா, ஒரு பக்கம் வந்து மகளுடைய மகனை கொண்டு வரணும்ன்றப்ப அதை வந்து அன்புமணி எதிர்க்கிறாரு, இன்னொரு பக்கம் வந்து அன்புமணியோட மனைவி வரும்போது அதை வந்து ராமதாஸ் எதிர்க்கிறாரு. அன்புமணி என்ன சொல்றாரு அந்த மேடல் முகந்தல்ல, ஆமா எப்ப பார்த்தாலும் உங்க குடும்பத்தினர்களுக்கே பதவி கொடுங்க அப்படிங்கிறாரு. இவர் ஏதோ வேற ஒரு குடும்பத்திலிருந்து எதிர்த்து சொன்ன மாதிரியே வந்து அது என்னன்னா வந்து அவங்க குடும்பத்துக்குள் இருக்கக்கூடிய இந்த உட்பூசல், அன்புமணி ராமதாஸுடைய சகோதரியா யார் அந்த அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றுவது அப்படிங்கிற ஒரு பிரச்சனை, இதற்கு பின்னாலே இருக்கக்கூடிய பாஜகவினுடைய அந்த செயல் திட்டம், இதெல்லாம் சேர்ந்து இவ்வளவு மிகப்பெரிய ஒரு குழப்பத்தை பாட்டாளி மக்கள் கட்சிக்குள்ள கொண்டு வந்திருக்கு. இங்கே கூட பார்த்தோம் சொன்னா பாட்டாளி மக்கள் கட்சி மறைமுகமாகத்தான் செயல்படுகிறது அப்படிங்கிறது. இப்போ ஒருத்தர் வந்து நேரடியாகவே அதிமுகவில் உடைத்து விட்டார். அண்ணாமலை அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த மாதிரி வந்து எத்தனை சீட்டுகள் வந்து பாஜகவுக்கு வந்து ஒதுக்க போகிறார்கள் அப்படிங்கிறப்ப பாஜக போன மாதிரி நிறைய வாக்கு சதவீதத்தை வாங்கிவிட்டார்கள், அதனால பாதிக்கு பாதி சீட்டு, இப்போ 234 சீட்டு இருக்குதுன்னு சொன்னால் அதில் பாதி 117 சீட்டை வந்து பாஜகவுக்கு ஒதுக்க வேண்டும். அப்படி ஒதுக்கினால் கண்டிப்பாக நாங்கள் கூட்டணி ஆட்சி தான் நம்ம இப்போ கூட்டணி ஆட்சி கூட கிடையாது, 2027 அமைய போவது பாஜகவின் ஆட்சி அப்படின்னே அவர் சொல்லி இருக்கிறார். இந்த விஷயத்துல வந்து தொடர்ந்து முன்னாடி எல்லாம் கூட வந்து இது கூட்டணி ஆட்சின்னு சொன்னப்ப அதிமுக தரப்புல இருந்து மறுத்து சொன்னாங்க, இல்ல ஆர்பி உதயகுமார்லாம் இப்ப கிட்டத்தட்ட சரண்டர் ஆயிட்டாங்க அதிமுக. அமித்ஷா வந்து பேசிட்டு போனாரு, அதுக்கு பிறகு ஐநாரும் இப்போ அதான் சொல்லிக்கிறாரு, எடப்பாடி தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு அமையும் அப்படின்றதான் அவரும் ஒரு பக்கம் சொல்றாரு. இந்த பக்கம் அண்ணாமலை லெட்டர் எழுதிட்டு அவர் வந்து தலைவர் பதவி விட்டு போனாலும் கூட அவர் வந்து அடங்க மாட்டேன் அப்படின்னு வந்து திரும்ப ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே இருக்காரு. இப்போ அந்த வகையில் லெட்டர் எழுதியிருக்காரு. இல்லைன்னா பாஜக வந்து போன முறை 15% ஓட்டு
பக்கமாக வாங்கியிருந்தாங்க. அப்போவுமே வந்து அதிமுக தான் அதிகம் வாங்கியிருந்தாங்க. அப்படி பார்த்தா கூட அதிமுகவை விட பாஜகவுக்கு குறைவான சீட்டுகள் தான் கிடைக்கும். ஆனால் நான் வந்து என்னுடைய தலைமையில் இவ்வளோ ஓட்டுகளை வாங்கி கொடுத்தேன், அதை வச்சு நீங்கள் சீட்டு கேளுங்க அப்படின்னு வந்து தன்னுடைய செல்வாக்கை அங்கே சொல்கிறதுக்காக இந்த மாதிரியான லெட்டர் எழுதியிருக்காரா அப்படிங்கிறது தெரியல நமக்கு. இது இனிமேல் வந்து ஏடிஎம்கே வந்து என்ன மாதிரியான ரியாக்ஷன் வரும் அப்படிங்கிறது தெரியல. அது வேற இவர் எடப்பாடி பழனிசாமி பிரபாகரன் மாதிரி அப்படின்லாம் வேற இவர் சொல்லியிருக்காரு, ராஜேந்திர பாலாஜி. இப்போ அது வந்து தற்கொலை படைகள்லாம் அதுலேருந்து வருமா, அல்ல சைனைட் கோப்பி சாப்பிடுவாங்களா, அல்லது வந்து ஊடக தாக்குதல்கள்லாம் நடக்குமா அப்படிங்கிறது தெரில. அப்படி இருக்கக்கூடிய சூழலை அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் தன்னை இப்போ லைம் லைட்டில் வச்சுருக்கணும், மாப்பிள்ளை அவர் தான் ஆனப்பட்ட சட்டம் என்னோடது அப்படிங்கிற மாதிரி நயினா நாகேந்திரன் மாநில தலைவராக ஆனதற்கு பிறகும் கூட தன்னை முன்னிறுத்தக்கூடிய அளவில் தான் அவர் தொடர்ச்சியாக பேசுகிறார். நயினா நாகேந்திரனுக்கு ப்ரெஸ் மீட்டில் கேள்வி கேட்டாலே பதில் சொல்ல தெரில. ஆனால் அண்ணாமலை வந்து சரியோ தப்போ வாயில் வரதெல்லாம் பேசி தொடர்ச்சியாக பரபரப்பாக தன்னை தக்க வைத்துக் கொள்வது அப்படிங்கிறது இருக்காரு. இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியில் அப்படி தான் வந்து முடிஞ்சு போன விஷயம் தீர்ப்பே சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமே பார்த்தா அவர் இவரோட பேசினார், இவர் அவரோட பேசினார், அவர் இவருக்கு மிஸ்டு கால் கொடுத்தாரு, இவர் அவருக்கு மெசேஜ் அனுப்பிச்சாரு, இவர் அவருக்கு வாட்ஸ்அப்பில் வீடியோ அனுப்பிச்சாரு. அதனால் இவருக்கும் அவருக்கும் தொடர்பு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெள்ளை பொருள் ஒருத்தர் வந்து விளக்கம் சொல்லிட்டு இருப்பார். அதே மாதிரி அவருமே சொன்னார். அப்படி இருக்கக்கூடிய சொல்ல 45 மணி நேரம் காவல்துறைக்கு வந்து டைம் தர்றேன், 45 மணி நேரத்தில் வந்து இந்த பிரச்சனையில் வந்து தொடர்புடைய காவல்துறை அதிகாரியோட பெயரை காவல்துறை வெளியிடனா நானே வெளியிடுறாரு. இது வரைக்கும் வந்து அந்த யாருன்னே சொல்லல. இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் அண்ணா யூனிவர்சிட்டியுடைய பிஆர்ஓவாக இருந்த நடராஜன் என்பவர் இந்த குற்றத்தில் தொடர்புடையவர் அப்படின்னு சொல்லிட்டு போகிற போக்கில் சொன்னார். இப்போ 50 லட்ச ரூபாய் கேட்டு அவருக்கு அவதூறு வழக்கு தொடர்ந்து அவருக்கு நோட்டீஸுமே அனுப்பியிருக்காரு. மன்னிப்பு கேட்கணும், இல்லைனா நான் 50 லட்ச ரூபா நஷ்ட ஈடு கேட்பேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒரு வகை சொல்லியிருக்காரு. இன்னொன்று, இந்த அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் உடனடியாக குற்றவாளிகள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு எஃப்ஐஆர் போட்டு கிட்டத்தட்ட 6 மாதத்தில் அவங்களுக்கு வந்து தண்டனையை பெற்றுக் கொடுத்துட்டாங்க. சம்மந்தப்பட்ட நபருக்கு 30 வருஷம் பிணை இல்லாத சிறை அப்படின்ற அளவுக்கு வந்து கடுமையாக மாதங்கள் தான் தண்டனையை பெற்றுக் கொடுத்துட்டாங்க. அப்படி இருக்கிறப்ப அந்த விவகாரத்தை திரும்பவும் கிளறி அதில் போய் தேவையில்லாமல் தலையை கொடுத்து இப்போ வாங்கி கட்டியிருக்காரு அண்ணாமலை அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இன்னொன்று, அண்ணாமலை கொஞ்ச நாளைக்கு சைலண்ட் பண்ணி வச்சாதான் அதிமுக பாஜக கூட்டணி கொஞ்சம் சுமூகமாக இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் பாஜக தலைமை மாநில தலைமையை மாத்திரதா அப்போ சொல்லப்பட்டுச்சு. ஆனாலும் கூட அவர் வந்து தலைமை விட்டு போனதுக்கு பிறகும் திரும்ப திரும்ப ஏதோ ஒரு குடைச்சலை கொடுத்துக்கிட்டே இருக்கிறது. இப்போ வந்து நேரடியாக அதிமுகவை ஸ்கின்ற மாதிரியான ஒரு அறிக்கை கொடுத்துருக்கு அப்படிங்கிறது அண்ணாமலை இன்னும் அடங்கலை. இந்த கூட்டணியை ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தலில் போய் சொல்லப்பட்டுச்சு, அதிமுக கூட்டணியில் அண்ணாமலைக்கு உடன்பாடே இல்லை அப்படின்னு. இப்போ தலைவர் பதவி விட்டு போனாலும் கூட அதே மனநிலையில் அண்ணாமலை இருக்கிறார், அதனால தான் இப்படி குடைச்சல் கொடுக்குறாரோ அப்படின்ற சந்தேகத்தை தான் நமக்கு வர வைக்குது. கண்டிப்பாக பொதுவாக இந்த ப்ரெஸ் மீட் மூலமாக வந்து அதாவது அரசியல் செய்கிறாங்களோ இல்லையோ, கட்சியை ஒழுங்காக நடத்துகிறாங்களோ இல்லையோ, இல்லை மக்களுக்காக உழைக்கிறார்களோ இல்லையோ, ப்ரெஸ் மீட்டில் எதையாவது பரபரப்பாக பேசி தன்னை லைம் லைட்டில் தக்க வைத்து கொண்டே இருப்பது என்பதில் அண்ணாமலைக்கும் சீமானுக்கும் ஒரு முன்னோடியாக இருந்தவர் டிடிவி தினகரன். அவர் வந்து அந்த பிரச்சனைகள்லாம் வந்து தர்மயுத்தம் அந்த பிரச்சனைகளாக இருந்தப்ப எப்போதும் புன்னகை மன்னன் பூலிக்கனா தொடர்ச்சியாக ப்ரெஸ் மீட்டில் பேசிக்கிட்டே இருந்தார். இடையில வந்து கட்சி வந்து சுத்தமாக பனாலாகவுமே அப்படியே கொஞ்சம் அமைதியாக இருந்தார். இப்போ மறுபடியும் வந்து லைம் லைட்டில் அவருமே வர ஆரம்பிக்கிறார். ஆக மொத்தம் நமக்கு என்டர்டைன்மெண்ட்டுங்கிறது அதிகமாகி இருக்கிறது. அவர் என்ன வந்து சொல்லியிருக்காருன்னா, கேள்வி கேட்டுக்காங்க, நீங்கள் வந்து அதிமுகவுக்கும் உங்களுக்கு பிரச்சனை இருக்கே, அதிமுகவுக்கு பிரச்சாரத்துக்கு போவீங்கன்னா கண்டிப்பாக எங்கள் கூட்டணி கட்சியில் உள்ள அத்தனை கட்சிகளுக்கு நான் பிரச்சாரத்துக்கு போவேங்கிறாரு. இது எப்படி எடப்பாடி அனுமதிப்பார் அப்படிங்கிறத நமக்கு தெரியலை. அது மட்டும் இல்லை, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய உள்கட்சி பிரச்சனை பாஜக தலையிடுவது சரிதான். ஏன்னா வந்து அவங்க வந்து ரொம்ப நாளாக வந்து பாஜக கூட்டணியில் தானே இருக்காங்க, தலையிட்டா என்ன தப்பு அப்படிங்கிறாரு. அதிமுகவும் பாமகவும் ரொம்ப காலமாக கூட்டணியில் தான் இருக்காங்க, அதனால தலையிட்டா என்ன தப்பு அப்படின்னு கேட்குறாரு. இன்னொன்று, அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த கீழடி ஆய்வை வந்து ஒன்றிய அரசை ஏற்றுக்கணும் அப்படின்னு நம்ம தமிழ்நாட்டில் எல்லா கட்சிக்குமே வலியுறுத்திட்டு இருக்காங்க. பாஜக மட்டும் தான் நம்ம எதுக்குன்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் டிடிவி தினகரன் சொல்கிறாரு, ஒன்றிய அரசு கேட்கறதுல என்ன தப்பு இருக்குது, அறிவியல் பூர்வமாக ஒரு ஆய்வு இருக்கணும் அப்படின்னு ஒன்றிய அரசு எதிர்பார்த்து ஒரு சில சந்தேகங்களை கேட்குறாங்க. அதுக்கான தரவுகளை கொடுத்துட்டு அதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு வந்து கிட்டத்தட்ட பாஜக ஸ்டாண்ட் எடுத்து இதையும் பேசுகிறாரு டிடிவி தினகரன். டிடிவி தினகரன் பயங்கரமாக அறிவியல் பூர்வமாக ஆராய்ஞ்சிக்கிட்டே இருப்பார். டெய்லி உட்காந்து 2 அறிவியல் பூர்வமான ஃபார்முலா கூட போடாமல் வந்து அவர் தூங்க போகிறதே கிடையாது. அப்படிப்பட்டவர். ஏன்னா வந்து இரட்டை இலை சின்னம் வந்து முடக்கப்பட போகிறதுங்கிறப்ப இரட்டை இலை சின்னத்துக்கு வந்து நம்ம வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு யாருன்னே தெரியாத ஒருத்தருக்கு காசு கொடுத்துட்டு கடைசியில் போய் திகார் ஜெயிலில் இருந்தவர் டிடிவி தினகரன். அப்படிப்பட்ட ஒரு அறிவியல் பூர்வமான ஒரு விஞ்ஞானி அப்படிங்கிறனால இப்படியெல்லாம் வந்து 20 ரூபாலேயே வந்து ஒரு டோக்கன் உருவாக்க முடியும், 20 ரூபா டோக்கனை கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காசு கிடைக்குங்கிற மாதிரியான பல அறிவியல் பூர்வமான விஞ்ஞானபூர்வமான முறைகளையும் வந்து உருவாக்கியவர். அப்படிங்கிறனால அவர் சொல்வதுங்கிறது உண்மையிலேயே வந்து ஒரு வரவேற்கத்தக்க ஒன்று அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். ஆக மொத்தம் என்னென்னா, இதே டிடிவி தினகரன் தான் சசிகலா வந்து ஜெயிலுக்கு போனப்போ சசிகலாவை ஜெயிலுக்கு அனுப்பியது பாஜக தான், பாஜகவோடு இனி எந்த காலகட்டத்திலும் கூட்டணியே கிடையாது அப்படின்னு அறிவித்தவர் டிடிவி தினகரன் தான். அப்போ வந்து ஓபிஎஸ் வந்து தர்மயுத்தம் சசிகலாவுக்கு எதிராக நடத்தியதாக இருந்தாலும் சரி,
அதுக்கப்புறம் ஓபிஎஸும் எடப்பாடியும் டிடிவி தினகரனையும் சசிகலாவையும் கலட்டி விட்டுட்டு 2 பேரும் ஒன்றா சேர்ந்ததுக்கு பின்னணியில் இருந்ததுமே பாஜக அப்படிங்கிறது வெளிப்படையாகவே தெரியும். ஓபிஎஸ் அந்த வெளிப்படையாக சொல்லியிருக்காரு, ஒரு கவர்னரே 2 பேருடைய கையையும் சேர்த்து வச்சிடலாம், கோர்த்து விட்டதெல்லாம் நமக்கு தெரியும். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் தங்களுடைய கட்சி அதிமுக வந்து சிக்கி சிண்டாபுண்டமாகி சீரழிவதற்கு காரணமே பாஜக தான் அப்படிங்கிறது தெளிவாக தெரிந்த பிறகும் பாமக உட்கட்சி பிரச்சனை தலையிட்டா என்ன தப்பு அப்படின்னு கேட்கிறாருன்னா இவர் எவ்வளவு பெரிய விஞ்ஞானியா இருப்பாரு, மிகப்பெரிய அரசியல் விஞ்ஞானி அப்படின்னே சொல்லலாம். வர மத்திய பிரதேசத்தில் நடந்த ஒரு கொலை வழக்குங்கிறது மிகப்பெரிய அளவில் பரபரப்பாக பேசப்படுகிறது. சோனம் என்கிற ஒரு பெண், அந்த பெண் வந்து ரொம்ப நீண்ட காலமாக வந்து ஒருத்தரை காதலிச்சிருக்காங்க. காதல் திருமணத்துக்கு வந்து அவங்க வீட்டில் சம்மதிக்கலை. ஏன்னா அவங்க அப்பா அம்மா வந்து மிகப்பெரிய தொழிலதிபர்கள். அவங்ககிட்ட வேலை பார்த்த ஒருத்தர் தான் அவங்க லவ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒருத்தருக்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. அவர் பாவம், அவருக்கு வந்து இந்த முன்னாள் நடந்த காதல் கதைகள்லாம் தெரியல. கடைசியில் டார்ஜிலிங் பக்கம் வந்து ஹனிமூன் போயிருக்காங்க. ஹனிமூனுக்கு போகிறப்ப தான் வந்து இவங்களே ஒரு கூலிப்படை, அதுவும் 20 லட்ச ரூபா கொடுத்து ஒரு கூலிப்படையை செட் பண்ணி அதுக்கப்புறமே வந்து அவரை வந்து கொலை செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் வருகிறது. இது வந்து கேள்விப்படுறப்ப கிட்டத்தட்ட ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு முன்பு இதே மாதிரி கேரளாவில் ஒரு சம்பவம் நடந்தது. அப்போ மிகப்பெரிய அளவில் பரபரப்பாக பேசப்பட்டது. வித்யா அப்படிங்கிற பொண்ணு, அவங்களுமே வந்து ஒருத்தரை லவ் பண்ணி அவங்க வந்து திருமணம் செய்ய முடியாமல் இன்னொருத்தர் வந்து திருமணமாகி மூணாருக்கு ஹனிமூன் வந்தாங்க. அங்கே வந்து தன்னுடைய காதலனை கூட்டிகிட்டு வந்து அவரை வந்து கொண்டாங்க, தன்னுடைய கணவரை வந்து கொண்டார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். இதில் என்ன அப்படின்னா, பெண்கள் வந்து துணிச்சல் மிக்கவராக இருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம வரவேற்று விட முடியாது. இதில் என்னன்னா வந்து 2 விஷயத்தை நம்ம பார்க்கணும். ஒன்று என்னன்னா, காதல் 2 பேர் காதல் பண்ணுறாங்கன்னா திருமணம் என்பது 2 பேருடைய தனிப்பட்ட உரிமைகளாக இருக்கணும். ஆனால் அதை வந்து பெற்றோர்கள் தீர்மானிப்பது என்பது இன்றைக்கு வரைக்கும் இந்திய சமூகத்தினுடைய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. அப்படிங்கிறப்ப இது வந்து கொலை அளவுக்கு போகிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். பெரியார் வந்து கிட்டத்தட்ட 30களே சொல்லுவார், ரஷ்யாவெல்லாம் பார்த்தோம்னு சொன்னால் வந்து கல்யாணம் ஆயிடுச்சுன்னா ஒரு போஸ்ட் கார்டு எழுதி போடுவாங்க, இந்த மாதிரி கல்யாணம் ஆயிடுச்சுன்னு. இங்கே தான் கூப்பிட்டு வச்சு எல்லாத்துக்கும் வந்து பத்திரிகைலாம் அனுப்பிச்சி வச்சு இவ்வளோ தடபடலாம் நடத்திட்டு இருக்காங்க. இன்னொன்று வந்து ஒரு பொண்ணுக்கு வந்து கல்யாணம் ஆகுது ஆகலை அப்படிங்கிறத வந்து போய் வந்து உங்கள் வீட்டில் உங்கள் பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்குறீங்களான்னு கேட்டால் அதை வந்து அவமானமாக கருதுவாங்க ரஷ்யாவிலலாம். ஏன்னா வந்து பெண்ணுடைய கல்யாணங்கிறது அந்த பெண் தொடர்புடையது, அதையே நாம் போய் தலையிட வேண்டும் என்று நினைப்பார்கள்னு. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் பார்த்தோன்னா வந்து ஃபுல்லாக மேட்ரிமோனி, அது மேட்ரிமோனியில் முழுக்க சாதி ரீதியான மேட்ரிமோனி வந்து விளம்பரமே அந்தந்த சாதி பிரபலங்களே வந்து இந்த வன்னியர் மேட்ரிமோனி, ஐயர் மேட்ரிமோனி, ஆதி திராவிடர் மேட்ரிமோனி அப்படின்லாம் சொல்லிட்டு வந்து விளம்பரங்கள் கொடுப்பதை பார்ப்போம். இதில் பெரிய கொடூரம் என்னன்னா, இந்த ஆதி திராவிட மேட்ரிமோனி, அந்த மேட்ரிமோனி, இந்த மேட்ரிமோனிலாம் ஒரு நடிகையினுடைய படம் வந்து தொடர்ச்சியாக வந்து விளம்பரங்களில் வரும். அவங்களுக்குமே திருமணமாகி போயிடுது. அவங்க வந்து ஜனனி ஐயர் அப்படிங்கிறவங்க. அப்போ ஐயங்கிற பேர் அவங்க எடுத்துட்டாங்க. அவங்க பேர்லேயே ஐயருங்கிறது இருந்தது. ஆனால் அவங்கள ஆதி திராவிட மேட்ரிமோனி, வன்னியர் மேட்ரிமோனிலாம் விளம்பரத்துக்கு மாடலாக போட்டுதாங்கன்னு வச்சுங்களேன். இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் பார்த்தாலும் இப்படிக்கான காதல் திருமணங்களுக்கு தடை செய்வது அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட அதற்கு எதிராக போராடி வெல்வது தான் சரியாக இருக்குமே தவிர, இந்த அப்பாவி கணவர்கள் யாருனே தெரியாமல் கல்யாணம் பண்ணவங்களை வந்து கூலிப்படை வைத்து கொலை செய்வதோ அல்லது காதலை வைத்து கொலை செய்வதோ என்பதோ எந்த அளவுக்கு சரியாக இருக்கும். ஒரு கொலையை செஞ்சுட்டு தன்னுடைய காதலோட இணைய வர துணிச்சல், இந்த சமூகத்தை எதிர்த்து தன்னோட காதலோட வர இணைய ஒரு துணிச்சலை கொடுக்கல அப்படின்றது உண்மையிலேயே ஒரு கவலைப்படக்கூடிய செய்தி. இன்னொன்று, தமிழ்நாட்டை போல வேற எந்த மாநிலங்களும் சுயமராய திருமணம் புரிவதற்கான ஒரு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறதும் ஒரு பெரிய சிக்கல். இந்திய அளவில் பல மாநிலங்களில் காதல் திருமணங்களுக்கும் சாதி மறுப்பினர்களுக்கும் இது பெரிய தடையாக இருக்கு. இன்னும் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவுடைய தேர்தல் அறிக்கையில் தமிழ்நாட்டில் இருக்கிற சமத்துவபுரங்களைப் போல நாடு தழுவிய சமத்துவபுரங்கள் அமைக்கணும் அப்படின்ற ஒரு வாக்குறுதியும் கொடுத்திருந்தாங்க. அதே போல வந்து சுயமரியாதை திருமண முறையும் அகில இந்திய அளவில் எடுத்துட்டு போக வேண்டிய தேவை இருக்கு அப்படின்றத இந்த மாதிரியான திருமணங்கள் அடிக்கடி நமக்கு உணர்த்திக்கிட்டே இருக்கு. ஓகே, இதை பற்றி நம்ம பேசுகிறப்ப இன்னொரு விஷயத்தையும் நம்ம தொட்டு காட்ட வேண்டியதாக இருக்கிறது. திருப்பத்தூரில் ஒருத்தர் என்ன பண்ணியிருக்கார், எனக்கு சாதி மதம் இல்லை அப்படிங்கிற சான்றிதழ் வேணும்னு சொல்லி போய் தாசில்தாரிடம் கேட்டிருக்கார். அவர் தர மறுத்ததுனால நீதிமன்றத்தில் வழக்குகளை தொடுத்திருக்கார். நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு, முதல்ல வந்து அங்கே இருக்கக்கூடிய நீதிமன்றங்கிறது இல்லை, தாசில்தாருக்கு அந்த அதிகாரம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமேல் வந்து அவர் வந்து உயர்நீதிமன்றத்துக்கு போகுமே, உயர்நீதிமன்றம் ஏற்கனவே 2 முறை கொடுத்துருக்காங்க. கடலூரில் ஒரு தடவை கொடுத்துருக்காங்க. அதே திருப்பத்தூரில் ஸ்னேகா அப்படிங்கிறவங்களுக்கு ஜாதி மதம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காங்க. அதனால் இவங்களுக்கும் தரலாம், இவங்க வந்து சலுகையை வேணாங்கிறாங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஒரு வகையில் பார்த்தா இது வந்து வரவேற்கத்தக்க ஒரு விஷயமாக இருந்தாலுமே கூட, ஒருத்தருக்கு ஜாதி மதம்லாம் தேவையில்லை அப்படின்னு அவர் நினைப்பது முற்போக்கான ஒரு விஷயமாக இருந்தாலுமே கூட, இன்னொரு பக்கம் பார்க்கிற பொழுது இது இடஒதுக்கீட்டுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடாகவே இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஏன் சாதி சான்றிதழ் அப்படிங்கிறது தேவையானதாக இருக்குதுன்னா, காலங்காலமாக சாதி ரீதியாக ஒடுக்கப்பட்டவர்கள், கல்வி வேலைவாய்ப்பு மறுக்கப்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்குவதற்காகத்தான் இந்த சாதி அடிப்படையான சான்றிதழ் என்பது இருக்கிறது. இதில் வந்து சாதி மதம் வேண்டாம் என்பதை தனிப்பட்ட வாழ்க்கையில் கடைபிடிப்பதுங்கிறது வேற. எல்லாருமே இப்படி சர்டிஃபிகேட் வாங்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னால், கடைசியில் வந்து முன்னேறிய சாதியினர் மட்டும்தான் மறுபடியும் அந்த இடஒதுக்கீட்டையும் அந்த கல்வியையும் வேலைவாய்ப்பையும் அனுபவிப்பார்கள் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம பார்க்கணும். இதற்கு இன்னொரு தீர்வு என்னன்னு சொன்னால், சாதி மதமற்றவர்கள் அல்லது சாதி மறுப்பு திருமணம் செய்கிறவர்கள் அவருடைய குழந்தைகளுக்கு
இடஒதுக்கீடு வழங்குவது, அவர்களுக்குமே வந்து இடஒதுக்கீடுங்கிற தனியாக வந்து இத்தனை சதவீதம் வந்து ஜாதி மதம் மற்றவர்களுக்கு, சாதி மறுப்பு மதம் மறுப்பு திருமணம் செய்பவர்களுக்கு அப்படியான இடஒதுக்கீட்டை அளித்தால் இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஓரளவுக்கு சரி செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆக்சுவலி இது ஏதோ புரிதல் இல்லாமல் இதை செய்கிற மாதிரி இருந்தால் நமக்கு தோணுது. ஏன்னா இங்கே வந்து மதத்தின் அடிப்படையில் இடஒதுக்கீடு கிடையாது, சாதியின் அடிப்படையில் தான் கொடுக்குறோம். இப்போ சாதி மதம் இல்லை அப்படின்னு ஒரு சான்றிதழ் வாங்கி வச்சுக்கிட்டா சாதி ஒழிஞ்சிருமான்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது. ஏன்னா ஏற்கனவே இவங்க காலங்காலமாக சொல்கிறதே வந்து சர்டிஃபிகேட் வாங்குறதுனால தான் இங்கே சாதி இருக்குது அப்படின்ற ஒரு வாதத்தை வச்சுக்கிட்டே இருக்காங்க. இப்போ சாதி இல்லைன்னு ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிட்டோம்னா அது மூலமாக சாதி ஒழிஞ்சிருமான்னு கேட்டால் நிச்சயமே கிடையாது. நீங்கள் சொன்ன மாதிரி இடஒதுக்கீடு தான் அதுக்கான பர்பஸ். அதுலேயுமே அவர் வந்து சலுகை அப்படின்னு சொல்லி எனக்கு இந்த சலுகை அப்படி வேண்டாம் அப்படின்னு சொல்லி தான் அவர் வந்து முறையிடுறாரு. நம்ம அதை காலங்காலமாக சொல்லிட்டு இருக்கோம், இது சலுகை இல்லை உரிமை அப்படின்னு தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அப்போ சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கிட்டா மட்டும் போதும் அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது. தனியாக இந்த மாதிரி ஒரு இடஒதுக்கீடு இருக்குது, சாதியற்றோருக்கான இடஒதுக்கீடு இருக்குது அப்படின்னா நம்ம வந்து சர்டிஃபிகேட் வாங்குறதுல ஒரு நியாயம் இருக்குது. ஆனால் அப்படி ஒரு முறையே இல்லாதப்ப இப்படி ஒரு சர்டிஃபிகேட் வாங்குறது அப்படிங்கிறது அதன் மூலமாக வெளியில் வந்து நம்ம தன்னை ஒரு சாதி ஒழிப்பு சிந்தனை கொண்டவராக காட்டிக்கிறதுக்கு உதவுமே தவிர அதை தாண்டி சமூக ரீதியாக எந்த தாக்கத்தையும் அதனால் வந்து ஏற்படுத்த முடியாது அப்படிங்கிறத புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு. நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கிறோம். உள்ளூர் விவகாரம் தொடங்கி கிட்டத்தட்ட அகில இந்திய அளவிலான பல்வேறு விதமான விஷயங்கள் நம்ம இன்றைக்கு பேசியிருக்கிறோம். கடைசியாக ஒரு விளையாட்டுச் செய்தியை மட்டும் சொல்லி முடிச்சிடலாம். விளையாட்டுச் செய்திகளுக்கென்றே ஒரு கட்சி உருவாக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அதுதான் தாவேகா, தமிழக வெற்றி கழகம். நேற்று என்னன்னா வந்து தமிழ்நாடு முதல்வர் அறிவித்திருக்காரு, இலவச மின்சாரத்தை நாங்கள் கொடுக்குறோம் அரசின் சார்பாக, இது கிட்டத்தட்ட ஒரு 29,000 கோடி வந்து செலவாகுது அப்படிங்குமே அது தாவேக்கார் போட்டிருக்காரு. இலவச மின்சாரம் சொல்றீங்க, எதுக்கே செலவு பண்ணுறீங்க இதுக்கெல்லாம் அப்படின்னு கேட்டிருக்காரு. அவருடைய பாராட்டணும். ஏற்கனவே இப்படிதான் ஒரு முறை என்னன்னா வந்து ஒருத்தர் வந்து கேட்டிருந்தாரு, நீங்க வந்து பிரச்சாரம் பண்ணேன்னு விட்டா இதுல ஓட்டு சாவடியிலையும் போய் வந்து தாவேக்காக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்பீங்க போல இருக்குன்னா, நாங்க கேட்போம், ஜனநாயக நாட்டில் இதெல்லாம் கேட்கறது எங்களுக்கு உரிமை இல்லையா அப்படின்னு கேட்டவங்க தான் அவங்க. அப்படிங்கிறதுனால வந்து இலவச மின்சாரத்துக்கு வந்து அரசாங்கம் செலவு செய்கிறது அப்படிங்கிறது கூட தெரியாத அளவிற்கான ஒரு மிகப்பெரிய அளவிலான புத்தி கூர்மை உடையவர்களாக இருக்கிறார்கள். கண்டிப்பாக வந்து ஐஆர்எஸ் அதிகாரிகள் அவருக்கு வந்து பாடம் எடுப்பார்கள் அப்படிங்கிற நம்பிக்கையோடு வந்து தொடர்ச்சியாக நம்முடைய ஷோவை பார்த்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். தொடர்ச்சியாக தொடர்பு இருப்போம். மாடர்ன் தமிழ்நாடு யூடியூப் சேனலோடு தொடர்ச்சியாக தொடர்பு இருங்கள். முச்சின் ஷோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மாடர்ன் தமிழ்நாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சோசியல் மீடியா பேஜஸ் ஃபாலோ பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி.